ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Obsidian FX Prime. லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஜிட்டல் கிளாக் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வேர்ட் கவுண்ட் பண்ணுறது எப்படி, தென் கேரக்டர் கவுண்ட் பண்ணுறது எப்படி. ஸோ அந்த வீடியோ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே இந்த ஃபோல்டரில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஒர்க் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட். இதுதான் என்னோட ஃபோல்டர் நேம். ஒன்று index.html. ஸோ எனக்கு வெப் பேஜஸில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு index.html ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா script.js ஃபைல். ஓகே, ஸோ index.html ஃபைலில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த HTML ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். ஸோ டைட்டில் நான் என்ன வைக்கிறேன்னா வேர்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் வைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு மெயின் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் டேக்குள்ளே எனக்கு ஒரு div வேணும். டிவ்வுக்குள்ளே எனக்கு ஒரு h1 ஒரு h2 h2க்குள்ளே டைட்டில் எழுதிக்கிறேன் வேர்ட் கவுண்ட். வேர்ட் கவுண்ட் ஆப். ஓகே, டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் ஐடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட்னு கொடுக்குறேன். ஓகே, இன்னொன்று அடிஷ்னலாக பிளேஸ் ஹோல்டர் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டைப் ஹியர். ஓகே, தென் இதுக்கு கீழே எனக்கு ரெண்டு வேல்யூ நான் ஷோ பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட் பண்ணி ஒரு வேல்யூ ஷோ பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரக்டர் கவுண்ட் பண்ணி ஒரு வேல்யூ ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ரெண்டு வேல்யூ ஷோ பண்ணுற மாதிரி ஒரு டைனாமிக் டேக் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பி டேக்குள்ளே நான் ஒரு ஸ்பேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்பேனுக்கு ஒரு ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஐடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ட் கவுண்ட் கொடுத்துருப்போம். இது இனிஷியலாக 0 இருக்கட்டும். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை டைனமிக்காக மாற்ற போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரக்டர் கவுண்ட். கேரக்டர்ஸ் கவுண்ட். ஓகே, ரெண்டு இது தேவை. இதுக்கு நம்ம ஏதோ ஸ்டைல் எழுதலாமா? ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைல் டேக் எழுத போகிறேன். ஸ்டைல் டேக்குள்ள div ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 99 HV கொடுக்கலாம். VH கொடுக்கலாம், சாரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைட் கொடுத்துருக்கோம். வித் பார்த்தீங்கன்னா ஒரு 60% கொடுப்போம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே நம்ம ஃப்ளெக்ஸ் கொடுத்துப்போம். தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துப்போம். தென் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துப்போம். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு
18 பிக்சர் கொடுத்துருப்போம். ஓகே, நம்ம போயிட்டு இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வேர்ட் கவுண்ட்குள்ளே ஓப்பன் வித் கொடுத்தீங்கன்னா ஓகே ஓகே தென் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைல் எழுதிக்கலாம். இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% இருக்கட்டும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிக்சல் இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட்டு போய் செக் பண்ணி வைப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஓகே 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 இப்போ என்னன்னா, இப்போது நம்ம இந்த இதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு சம்திங்ஸ் நாட் குட். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சம்திங்ஸ் பெட்டர். வித்து வந்துட்டு இங்கே 60% கொடுத்துருந்தோம், 100% கொடுத்துருப்போம். ஓகே, ஹைட் வந்துட்டு ஒரு இழுத்து பார்ப்போம். ரொம்ப பெருசாக இருக்கு. ஓகே, இப்போதைக்கு இது ஓகே தான். ஸோ சென்டர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் பிளான் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம வேர்ட் ஆட் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஓகே, now it's look better. ஸோ ஜஸ்ட் இதுக்கு வந்துட்டு பேடிங் மட்டும் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்துட்டு 20 பிக்சல். தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா border 1 pixel solid gray. So now let me check. Okay, look better. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்துட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணுற வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேரக்டர் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு நமக்கு இங்கே டைனமிக்காக அப்டேட் ஆகணும். அங்கே அதுக்காக நம்ம ஜேஎஸ் எழுதுவோம். ஸ்கிரிப்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளேயே வந்துட்டு நான் ஜேஎஸ் எழுதிக்கிறேன். ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு இந்த ஜேஎஸ் ஃபைல் நீடட் இல்லை இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும். ஸோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதிலே நம்ம ஜேஎஸ் எழுதிப்போம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த வேல்யூ நமக்கு தேவை. ஸோ கான்ஸ்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட்டு இன்புட்டு ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாக்குமெண்ட் டாட் கெட்
element, oh my god, document dot get element by id. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும்னா டெக்ஸ்ட்டு இன்புட்டு. ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கான்ஸ்டபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இந்த இது எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நேம் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா display word input, display word input. இதுக்கு வந்துட்டு நான் word countோட ஐடி வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரோட இன்புட்டு. இதுக்கு வந்துட்டு என்னென்னா நான் கேரக்டர் கவுண்டோட ஐடி வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஃபங்க்ஷன் அப்டேட் கவுண்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்ட் டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். டாட்டு வேல்யூ. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெட்டில் வேர்டு கவுண்ட் எடுப்போம். வேர்ட் கவுண்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்துட்டு கேரக்டர் கவுண்ட்டு. கேரக்டர் கவுண்ட்டில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட்டோட லென்த்து என்ஜிடிஎஸ் டெக்ஸ்ட்டோட லென்த்து வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். கேரக்டர் கவுண்ட்டுக்கு வந்துட்டு அது டெக்ஸ்ட்டோட லென்த்து எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா வேர்ட் கவுண்டில் இங்கே தான் நம்ம முக்கியமாக எழுத போகிறோம். என்னென்னா வேர்டு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வேர்டு நம்ம ரைட் பண்ணி ஸ்பேஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த வேர்டோட கவுண்ட் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன்ஸ் போடலாம். எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும்னா டெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரிம் ஆகிட்டு ட்ரிம் ஆகணும். ஸோ மீன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடணும். தென் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 0 அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு என்ன நடக்கணும்னா டெக்ஸ்ட்டு டாட்டு ட்ரிம்மு டாட்டு ஸ்ப்ளிட்டு, தென் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஸு, தென் பேக்வேர்ட் ஸ்லாஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு ப்ளஸ்ஸு ஃபார்வர்ட் ஸ்லாஸ். ஓகே, டாட் லென்த். ஓகே, டாட் லென்த்து எல்ஸு 0. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ளிட்டு வந்துட்டு வேர்டுக்கு அடுத்ததாக கொடுக்கக்கூடிய ஸ்பேஸை வந்துட்டு ஒரு வேர்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதனால் வேர்டை வந்துட்டு கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவோம் இந்த இடத்துல. ஓகேங்களா, தென் வந்துட்டு இதோட லென்த் வந்துட்டு நமக்கு இங்கே வேர்ட் கவுண்டர் ஸ்டோர் ஆயிரும். தென் என்ன பண்ணுறோன்னா
டிஸ்பிளே கேரக்டர் இன்புட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டு கவுண்டில் நம்ம வந்துட்டு கேரக்டர் கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வேர்ட் இன்புட்டில் டெக்ஸ்ட்டு கவுண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறோன்னா வேர்ட் கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஸோ ஸ்மால் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கவர் ஆகிடுது. என்ன பண்ணுறோன்னா கேரக்டரோட லென்த்து வந்துட்டு கேரக்டர் கவுண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். தென் வேர்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை ட்ரிம் பண்ணி அதோட லென்த்து இருந்துச்சு அப்படின்னா 0 அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். டெக்ஸ்ட்டு ட்ரிம்மு ஸ்ப்ளிட்டு முன்னாடியும் பின்னாடி இருக்கிற ஸ்பேஸஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு அதோட லென்த் வந்துட்டு கொடுக்கணும், இல்லாட்டினா எனக்கு 0விலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்துட்டு ஓகே இந்த 2 இதுவும் கொடுத்துட்டோம். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரன் ஆகணும். எப்போனா ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்துட்டு இன்புட் பாக்ஸில் நம்ம ஏதோ ஒரு லெட்டர் டைப் பண்ணும்போது எனக்கு ரன் ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட் ஈவென்ட் லிஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்புட் பாக்ஸில் ஆட் ஈவென்ட் லிஸ்னர் இது வந்துட்டு நடக்கணும். இன்புட்டு ஹைஃபன் அப்டேட் கவுண்ட், ஜஸ்ட் அப்டேட் கவுண்ட் மட்டும் கொடுக்குறோம். ஓகே, வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹே பி ஆர் நியூ இயர். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு கரெக்டாக வேர்டு வந்துட்டு கவுண்ட் பண்ணுது. 1 2 3 4 5 வேர்டு இருக்குது. ஸோ 5 வேர்டு. தென் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 24. ஸோ கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு HTML ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே காய்ஸ், இந்த லெசன்ஸில் இதோட முடிச்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன்ஸில் இன்னொரு டாபிக் பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ்.